சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கிறது. அதை தான் நான் உனக்கு செய்து தரப்போகிறேன். இன்று மார்கழி 1. இந்த மாத பிறப்பில் நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசை என்னவென்று கேட்டால், உனக்கு எப்படியாவது ஷீரடியில் வந்து என்னை சந்தித்து விட வேண்டும், ஷீரடியில் என்னுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் பார், உன்னால் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இன்னும் ஷீரடிக்கு மட்டும் வரவே முடியவில்லை. நீ எங்கு போனாலும் என்னுடைய கோவிலை தேடுவாய். இங்கு சாயுடைய கோயில் இருக்கும், இங்கு சாய் எங்கு இருப்பார் என்று ஒவ்வொரு முறையும் தேடுவாய். ஆனால் நீ நன்றாக உற்று பார்த்தாயானால் உனக்கு முன்னும் பின்னும் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் வந்து கொண்டே இருப்பேன். சில சமயம் அதை பார்த்து கூட நீ ஆச்சரியப்பட்டிருக்கிறாய். இவ்வளவு நமக்கு துணை இருக்கிறார் சாய், நிச்சயமாக அவரை சீரடியில் போய் பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். என்னுடைய தங்கமே, உன்னுடைய ஆசைகள் நிறைவேறட்டும். உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசைகளும் நிறைவேறட்டும். அதில் முக்கியமாக இருக்கும் உன்னுடைய ஷீரடி பயணமானது நிறைவேறட்டும். உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற இந்த சாயுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் உன்னுடன் இருக்கும். இந்த சாய்க்கு தெரியாததா உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று? உன்னை எப்படி ஷீரடிக்கு கூப்பிட வேண்டுமோ அப்படி கூப்பிடுவேன். மற்றவர்கள் மூலமாக, மற்றவருடைய காசின் மூலமாகவோ, மற்றவருடைய உதவியின் மூலமாகவோ நான் ஷீரடி உன்னை அழைக்க மாட்டேன். உன்னுடைய சொந்த வருமானத்தில் நீ சம்பாதித்த பணத்தில்தான் நான் உன்னை ஷீரடிக்கு அழைப்பேனே தவிர, மற்றவர்கள் கூப்பிடுகிறார்கள், மற்றவர்கள் செலவு செய்கிறார்கள், மற்றவர்கள் உன்னை அழைக்கிறார்கள் என்பதற்காகலாம் நான் உன்னை ஷீரடிக்கு வரவிட மாட்டேன். ஏனென்றால் இன்று கூப்பிடுவார்கள், நாளை என்ன தெரியுமா செய்வார்கள்? அதையே சொல்லி காட்டுவார்கள். நான் தான் இவளை அங்கே கூட்டு போனேன், நான் தான் அவளை இங்கு கூட்டிட்டு வந்தேன் என்று சொல்லி காட்டி விடுவார்கள். அது போன்றெல்லாம் யாரும் என்னுடைய பிள்ளைக்கு சொல்லி காட்டுவது எனக்கு பிடிக்காது. அதனால் என்னுடைய பிள்ளையை எந்த நிலைமையில் வைக்க வேண்டும், எப்பொழுது என்னுடைய பிள்ளையை கூப்பிட வேண்டும், எப்பொழுது என்னுடைய ஷீரடி மண்ணை மிதிக்க வைக்க வேண்டும் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். நான் திட்டம் போட்டு வைத்து விட்டேன். உன்னை எப்படி ஷீரடிக்கு அழைக்க வேண்டும் என்பதை நான் திட்டம் போட்டு வைத்து விட்டேன். அதன் மூலமாக நிச்சயமாகவே நான் உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன். எல்லா திட்டங்களையும் நான் போட்டு வைத்து விட்டேன். இதுதான் இன்றுதான் நடக்க வேண்டும், நாளை நடக்க வேண்டும் என்று போட்டு வைத்து விட்டேன். அதே போல உன்னுடைய ஷீரடி பயணத்தையும் நான் நிர்ணயித்து விட்டேன். சீக்கிரமாகவே நீ அடுத்த ஆண்டு நிச்சயமாக என்னுடைய ஷீரடி கோவிலுக்கு நீ வருவாய், என்னுடைய ஆசீர்வாதங்களை பெறுவாய். நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்த ஆண்டு நீ நிச்சயமாக என்னுடைய கோவிலுக்கு வந்து என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ பெறுவாய். நீ நினைக்கிறாய் ஷீரடி வந்தால்தான் சாயை பார்க்க முடியுமோ என்று. நிச்சயமாக அல்ல. உன்னுடைய பூஜை அறையிலும் இந்த சாயான நான் முழு சக்தியோடு, முழு எல்லா நல்ல விஷயங்களையும் வைத்துதான் நான் இருக்கிறேனே தவிர, நீ நினைப்பது போல் ஷீரடியில் மட்டும்தான் சாய் இருக்கிறார் என்பது கிடையவே கிடையாது. நீ நினைத்தாலே போதும், உன் பூஜை அறை என்பது கிடையாது. நீ எங்கு ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறாய், அந்த இடத்தில் என்னை காண வேண்டும் என்றால் தாராளமாக காணலாம். மனதார சாய் நான் உங்களை பார்க்க வேண்டும் என்றால் உன் முன் வந்து நான் நிற்பேன். சில சமயம் இந்த லீலையை கூட நான் உனக்கு செய்து இருக்கிறேன். அதனால் ஷீரடிக்குத்தான் வர வேண்டும் என்பது கிடையாது. ஆனாலும் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன் அல்லவா? அதனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் முதலில் ஷீரடிக்கு வந்து உன்னை அழைப்பேன். உன்னுடைய பணத்தின் மூலமாகவும் உன்னுடைய வருமானத்தின் மூலமாகவும் எந்த ஒரு விஷயமும் கடன் இல்லாமல் திருப்தியாக, சந்தோஷமாக, உன்னுடைய மனதில் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நான் உன்னை நிச்சயமாக என்னுடைய ஷீரடி கோவிலுக்கு அழைப்பேன். அதற்கு முன்பு இந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பணப்பிரச்சனையை நீக்கி உன்னுடைய மனதில் இருக்கும் மிகப்பெரிய பாரமானது கடன். அந்த கடனை நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான வருமானத்தை அதிகப்படுத்தி உனக்கான அனைத்து சந்தோஷங்களையும் இந்த சாயாகிய நான் நிச்சயமாகவே தருவேன். உன்னுடைய வாழ்வில் நீ ஏற்றபடி வாழலாம். என்னிடம் நீ எது வேண்டுமோ எதை என்னிடம் கேட்கிறாயோ அது கிடைக்கும். அதுபோலவே நீ எதை வேண்டாம் என்கின்றாயோ அது உன்னை விட்டு போகும்.
அது மட்டுமல்ல தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவும் கிடைக்கும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதுவும் உனக்கு கிடைக்கும். எதுவுமே உன் வாழ்க்கையில் கிடைக்காது என்பது கிடையவே கிடையாது. எல்லா நல்ல விஷயங்களும் தாராளமாக நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்று இருக்கும் வாழ்க்கை போல நாளை நிச்சயமாக இருக்காது. மாற்றமானது இருக்கும். இன்று விடிந்து இருக்கும் இந்த மார்கழி நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல மார்கழி மாதமாகவும் உன்னால் மறக்க முடியாத மாதமாகவும் இருக்கும். ஒருவனுக்கு வாழ்க்கையில் வருமானம் வந்தாலே போதும், அவன் எல்லா விஷயத்தையும் சுலபமாகவே அவன் கடந்து விடலாம். உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது அதேதான். நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்க வேண்டும் என்று உனக்கு ஆசை. அந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். சகல சௌபாக்கியங்களையும் நீ பெற்று உன் வாழ்க்கையில் நீ, உன்னுடைய துணை, உன்னுடைய அப்பா அம்மா, உன் குழந்தைகள் ஆகிய அனைவருமே ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் திருப்திகரமான வாழ்க்கையையும் இனி வாழ்வீர்கள். இதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்து விடுங்கள். இனிமேல் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட விஷயங்களை மறந்துவிட வேண்டும் தானே? நல்ல விஷயங்களை தானே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். எதை நீங்கள் யோசிக்கிறீர்களோ அதுதானே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன நினைக்க வேண்டும்? உன் வாழ்க்கையில் இருந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு நல்ல விஷயங்களை தானே தங்கமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். எல்லா நல்லதும் உன் வாழ்க்கையில் நடக்கும். தயவு செய்து நான் தரும் சில நல்ல விஷயங்களை அன்றன்று என்னென்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தை நான் சொல்கிறேனோ, எந்தெந்த விஷயத்தை நான் கொடுக்கிறேனோ அந்தந்த விஷயத்தை அன்றன்றே நீ வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார். நான் ஒரு நாள் ஒரு விஷயத்தை செய் என்று உனக்கு உத்தரவிட்டால் நான் நாளை செய்து கொள்கிறேன் என்று நீ சொல்லும் பொழுது அதற்கான சக்திகள் இல்லாமல் போகிறது. நீ எப்பொழுதும் அன்றன்று செய்ய வேண்டிய விஷயத்தை அன்னன்னைக்கு செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகும். சந்தோஷங்களும் மன திருப்திகளும் உன் வாழ்க்கையில் பிறக்கும். சோதனைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட இனிமேல் நீ சாதிக்கப் போகும் விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். பொறாமை பிடித்த இந்த உலகத்தில் எல்லோர் மத்தியிலும் நீ சந்தோஷமாகத்தான் வாழப் போகிறாய். இந்த சாயாகிய நான் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்திகரமாகத்தான் தரப்போகிறேன். இது நான் உனக்கு இன்று தரும் சத்தியமாகும். தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாயாகிய நான் உங்களுக்கு துணையாகவே இருந்து அருள் புரிவேன். ஓம் சாய்ராம்.